Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் அனுக்கிரகமும் உண்டாவதாக. இன்றைக்கு அதிகாலையில் எழும்பி ஆயத்தமாகி நான் ஜெபத்திலே வந்து காலையில வசன ஸ்தோத்திர பகுதி நடந்து கொண்டிருக்கும் போது தேவனை துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் தேவனுடைய வசனங்களை தியானித்துக் கொண்டும் இருந்தேன். அந்த நேரத்திலே கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை தம்முடைய உன்னதத்திலிருந்து எனக்கு தெரிவித்தார். அந்த வார்த்தையை நான் வேதத்திலே பார்க்கும்போது 2 இடத்திலே அந்த வார்த்தை வருகிறதை நான் கண்டேன். இப்படியாய் ஆண்டவரால் எனக்கு உன்னதத்திலிருந்து போடப்பட்ட அந்த வார்த்தையை தான் கர்த்தருடைய இரக்கங்களின் கிருபையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். அந்த வார்த்தை தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையுள்ள வார்த்தை என்ன? என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். இன்றைக்கு காலையில் ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை நன்மையின்படியே. அப்போ இந்த நன்மையின்படியே என்றால் என்ன என்று சொல்லி உடனே நான் ஆண்டவர் கொடுத்த வசனத்தை வைத்து வேதத்தை பெறட்டவும் அதை யோசிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆரம்பித்தேன். அப்பதான் அதுல இருந்து நல்ல கிருபையுள்ள ஒரு வாசனை, அதாவது நல்ல முகரக்கூடிய நல்ல உணரக்கூடிய ஒரு தெய்வீக வாசனை இந்த வேத பகுதியிலே இருக்கிறதை நான் பார்த்தேன். அந்த வாசனையை உணர்ந்தேன். சரி, இப்போ நன்மையின்படியே என்கிற இந்த வார்த்தைக்காக சுதந்திரம் தேவனை துதிக்கிறேன். இந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, ஓ சுதந்திரம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வார்த்தையை யார் சொன்னார், யாரிடத்தில் சொன்னார், எதற்காக சொன்னார் என்று கேட்டால் அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார். ஆமென். இங்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இங்கு மோசையின் சகோதர மாமனார், அதாவது எத்திரோ என்று சொல்லக்கூடிய ரெகுவே, அவருடைய குமாரனாகிய சகோதரம் ஓபா, அதாவது மோசையுடைய மச்சனை, தன் மனைவியின் சகோதரனாகிய ஓபா, அவனை குறித்துதான் இங்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. மோசை சொல்லுகிறார், ஓபாவே நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்கிற நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம். இப்போ இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஓபா என்கிறவன் மோசையோடு கூட இருக்கிறான், அந்த வழி பிரயாணத்தில் இருக்கிறான். ஆனா ஒரு கட்டம் வந்த போது அந்த ஓபா மோசையை விட்டு அவன் திரும்பவும் தன் சுய தேசத்துக்கு போவதற்காக எத்தனைக்கிறான், முயற்சிக்கிறான். அந்த நேரத்துலதான் மோசே சொல்லுகிறான், இல்லை நீ எங்களோடு கூட வா, தேவன் எங்களுக்கு செய்கிற நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய். இப்போ எனக்கன்பானவர்களே, இந்த ஓபாவின் ஜீவியத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன?
அந்த என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான். நீங்க நல்லா கவனிக்கணும், இதுக்கு முன்னாடி அவனாகத்தான் வந்தான். அவனே மோசையோடும் மோசையோட மனைவியோடும் எல்லாரோடு இணைந்து கொண்டான். இப்போ இங்கு கிடைக்கிற மன்னாவை புசித்தான், நல்ல காடையை புசித்தான், நல்ல கண்மலையின் தண்ணீரை குடித்தான். 12 சோத்திரம் பேரிச்ச மரங்கள், நல்ல நீரூற்றுக்களை கண்டான், எல்லாவற்றையும் அனுபவித்தான். இப்பொழுது ஏறத்தாழ கானானை நோக்கி பிரயாணப்படும் போது இவன் சொல்றான், இல்லை இல்லை, நான் வரக்கூடாது, நான் என்னுடைய என் தேசத்தாருக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும். இது எதை காண்பிக்கிறது? இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சில விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காண்பிக்கிறது. அந்த விசுவாசிகளுடைய அல்லது போதக பிதாக்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்ன தெரியுமா? இவர்கள் ஆரம்பத்திலே தேவனால் நடத்தப்பட்டோ, தேவனால் உணர்த்தப்பட்டோ, அல்லது கர்த்தரால் அழைக்கப்பட்டோ நம்முடைய ஊழியத்துக்கு வருவார்கள். இங்க இருப்பார்கள். இங்கு மன்னா கிடைக்கும், காடை கிடைக்கும், கண்மலை தண்ணீர் கிடைக்கும், ஜீவ நீர் ஊற்று கிடைக்கும், நல்ல போதனை கிடைக்கும், பிரமாணம் கிடைக்கும். எல்லாம் கிடைச்சி ஓசத்துல ஒரு குறிப்பிட்ட லெவல் மேல வந்த உடனே இவர்கள் என்ன செய்வார்கள்? மீண்டும் அந்த ஊழியத்தை விட்டு ஊழியக்காரனை விட்டு திரும்பி அவர்கள் வந்த இடம் எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே போக ஆரம்பிப்பார்கள், அங்கேயே திரும்புவார்கள். அதைத்தான் ஓபா சொல்றான், நான் வரக்கூடாது, நான் என் இனத்தாரிடத்திற்கும் என் தேசத்திற்கும் போக வேண்டும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை விசுவாச தேவ பிள்ளைகள் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். பைபிள் சொல்லுகிறது, அவர் பயில் காட்டி அழைக்கிற தேவன். அப்படி பயில் காட்டி ஆண்டவர் அழைத்திருந்தால் ஆண்டவர் கொண்டு வந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும்? முடிவு வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இப்படி கடைசி வரைக்கும் நிலைத்திருக்காமல் என்ன செய்து விடுகிறார்கள்? பாதியிலே அவர்கள் சுயத்துக்கு இடம் கொடுத்து அல்லது தங்கள் விருப்பத்துக்கு இடம் கொடுத்து திரும்பி விடுகிறார்கள், திரும்ப பார்க்கிறார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தரும் நன்மையின்படி. ஆமென். அப்ப மோசே எவ்வளவு உறுதியா சொல்றான் பாருங்க, நீ என்னோடு கூட வந்தா கர்த்தர் எங்களுக்கு நல்ல நன்மை செய்வார், அந்த நன்மையிலே நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன். இங்க ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. ஓபா திரும்ப பார்க்கிறான், திரும்பி அவன் சுய தேசத்துக்கு அல்லது சுய மக்களிடத்திற்கு அவன் போக பார்க்கிறான். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார் மோசையை கொண்டு, வேண்டாம், நீ அங்க போக வேண்டாம், இங்க இரு, உனக்கு நன்மை செய்வேன். அவன் சொல்லிட்டான், இல்ல அதெல்லாம் கிடையாது. இப்ப இங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த ஓபா மோசையோடு தொடர்ந்து வந்தா அவனுக்கு என்ன கிடைக்க இருக்கிறது? நல்ல நன்மை கிடைக்க இருக்கிறது. இதுவரைக்கும் வந்ததை மட்டும்தான் ஓபாவால் பார்க்க முடிகிறது, ஓபாவால் உணர முடிகிறது. ஆனா இனி இருக்க போகிறதை, இனி வரப்போகிறதை, இன்னொரு பெரிய பாக்கியத்தின், பெரிய மகிமையின் ஆசீர்வாதத்தை சொல்கிறோம், ஆண்டவர் வைத்திருக்கிறதை அவனால் உணர முடியவில்லை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல இது எல்லா சபைகளுக்கும், இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு மாத்திரம் அல்ல,
எல்லா ஊழியங்களுக்கும் எல்லா கற்புள்ள சபைகளுக்கும் நேரிடுகிற சோதனைகளில் இது ஒரு சோதனை. என்ன சோதனை? ஒரு வளருகிற வரைக்கும், கொஞ்சம் தெரிகிற வரைக்கும், கொஞ்சம் முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் இருக்க நல்ல மன்னாவை சாப்பிட, நல்ல சொத்துரும் காடையை சாப்பிட, தண்ணீரை குடிக்க, சொத்துரு தேவ வார்த்தையை கேட்க, ஊழியக்கார முகத்தினுடைய தரிசனத்தை பார்க்க எல்லாம் இருக்க, இப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? திடீரென்று ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. திடீரென்று சிந்தனை மாற்றம் ஏற்படுகிறது. இப்போ வேறு எங்கோ போக வேண்டும். இங்க இருந்தது போதும். இதிலிருந்து அனுபவிச்சது போதும். இனி இதை விட சிறந்த பெட்டர் ஆஃப் பிளேஸ், இதை விட நல்ல தரமான ஒரு இடம் நான் தேடுகிறேன். இதை விட நல்ல ஒரு இடமா, பேரும் புகழும் உள்ள பிரஸ்தாபமான ஒரு ஊழியக்காரனை நான் விரும்புகிறேன். அங்கு போகிறேன் என்று சொல்லி இவருடைய போன் கால், இவருடைய கம்யூனிகேஷன், இவருடைய கான்டாக்ட், இவருடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது எல்லாமே வேறு இடத்துக்கு மாறுகிறது. இப்படி மாறுவதனால் என்ன நடக்கும் தெரியுமா? தேவ ஊழியக்காரனாகி நான் தேவனுடைய வசனத்தை சொல்றேன். அவங்களுக்கு தேவன் இனி செய்ய போகிற நன்மையை அப்படியே இழக்கிறவர்களா இருக்கிறார்கள். அந்த நன்மையை கைவிட்டு போகிறவர்களா இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை, நல்ல கர்த்தர் கொண்டு வந்து இணைத்தார், நல்ல அந்யோன்யமா இருந்தார், நல்ல மனம் திறந்து பேசுவார் எல்லாம். அப்புறம் அவருடைய தொழிலுக்காக ஜெபிக்க சொன்னார். ஏற்கனவே அவர் நல்ல தொழில் செய்கிறார், வியாபாரத்தில் இருக்கிறார், அதோடு கூட சுதந்திரம் நல்ல அந்யோன்யமாய் பழகுகிறார். ஒரு நாள் சொன்னார், பாஸ்டர் முன்ன போல இல்லை, இப்படி இருக்குது, நீங்க அதுக்காக ஜெபிக்கணும் என்று. சரி ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு நாள் கூட பாஸ்டர் கர்த்தர் ஏதாவது சொன்னாரோ ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் ஏதாவது சொன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சொல்லுகிறேன் என்று கூப்பிட்டு தேவனுடைய வார்த்தையெல்லாம் சொல்லி நிறைய ஆண்டவர் கொடுத்த சுயத்திலிருந்து ஒன்றுமே பேசாம தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை, தீர்க்க தரிசனங்களை அவர்களுக்கு அப்படியே அறிவித்தேன். எனக்கு நல்லா தெரியும், அவருக்கும் தெரியும், அந்த தீர்க்க தரிசனம் என்றைக்கு தேவனுடைய வாயிலிருந்து பிறந்ததோ அன்று முதல் அவருடைய கதவுகள் திறக்கப்பட்டது. அவருக்கு பெரிதும் விசாலமான நல்ல அனுகூலம் உண்டானது. நிறைய சேமங்கள், நிறைய தயவு தாட்சண்யங்கள், நிறைய அனுகூலங்கள், நல்ல வழி வாய்ப்புகள் எல்லாமே அடுத்து நடக்க ஆரம்பித்து. அப்போ இடையில நல்ல ஜெபத்துக்கு வர ஸ்தோத்திரம் பண்ண பசுவின் சொன்ன மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நடந்துட்டு இருக்கு, இது நடக்குது, ஆனா இது சக்சஸ்ஃபுல்லா முடியணும், நான் இதுக்கு போறேன், இந்த காரியத்தை இப்படி பண்ண போறேன், இது எல்லாம் வெற்றியா முடியணும், ஜெபம் பண்ணுங்க, முடிவு வரைக்கும் விட்டுறாதீங்க, ஜெபிங்கன்னு சொல்ல போகும்போதெல்லாம் சொல்லிட்டு போக, அந்த முயற்சி எடுப்பதெல்லாம் தெரிவிக்க, நல்லா ஜெபிக்க, பரிசுத்தாவிக்கு முன்பாய் சொல்லுகிறேன், எல்லாம் கர்த்தர் சொன்னபடி காரியங்கள் நடந்து எல்லாம் முடிய, காரியங்கள் சுத்திரம் அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய அளவுக்கு கர்த்தர் செய்து முடிக்க, அதன் பின்பு பார்த்தால் அவருடைய சுத்திர ஜெபத்துக்கு வருகிற வருகை குறைந்தது, ஊழியக்காரத்தை பேசுகிற வார்த்தை குறைந்தது. என்ன நடந்தது என்பதை தெரிவிக்கிற தகவல் ஒன்றுமே இல்லை. எல்லாமே மூடப்பட்டது, மறைக்கப்பட்டது, சுத்திரம் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் அமிழ்த்தப்பட்டது, அடக்கி வைக்கப்பட்டது. ஆனால் தேவ சமூகத்துல ஒரு ஊழியக்காரன், அடிக்கடி நான் சொல்லுவதை போல கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவம் தேவன் எனக்கு கொடுத்தபடியினால், கர்த்தரை சார்ந்தே இருந்து பழகினபடியினால், திடீரென்று இவரை குறித்து ஒரு பெரிய மன கிளேசம், ஒரு மன கிளேசமும் மன வியாகுலமும் என் தொண்டையை அடைக்க ஆரம்பித்தது. அப்போ எனக்கு திடீர்னு ஆவியிலே மிகப்பெரிய ஒரு கலக்கம். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி, ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி, என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது, இப்படி போய்கொண்டிருக்கிறது, இவருக்காக ஜெபி என்று சொல்லுகிறார்.
அதை மகிழ்ச்சியோடு ஆவியில இல்ல, ஆவியில ஒரு விதமான விசாரத்தையும் ஒரு கலக்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவருக்கே தெரியாமல் தேவ சமூகத்துல நான் விழுந்து கிடக்கிறேன், காத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இது நடந்தது, இப்படி சம்பவித்தது, இது இப்படி நிறைவேறினது, ஆனால் இப்படி நடவடிக்கைகள் மாறி இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப தெளிவாய் அப்பட்டமான முறையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். இப்பொழுது எல்லாவற்றையும் சொன்ன ஆண்டவர் இதை போய் சொல் என்று எனக்கு கட்டளையிடவே இல்லை. அப்ப என்ன நடக்கிறது? இவருடைய ஜீவியத்தில் இருக்கிற யாரும் சொல்லாமலேயே அனைத்து விஷயங்களையும் ஆண்டவரே சொல்லிவிட்டார். சொன்ன ஆண்டவர் இதை சொல், இதை சொல்லாதே என்று சொல்லாமல் நீ உன் இருதயத்திலே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். இப்போ நான் இருதயத்தில் வைத்துக் கொண்டேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? நல்ல ஒரு தேவனோடு நடக்கிற ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. திரும்பவும் சொல்றேன், நல்ல தேவனோடு நடக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, அவன் எந்த அளவுக்கு தேவனோடு நடக்கிறானோ அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை அவளை நெருக்குவான். எப்போதும் அவன் கூடயே அல்லது அந்த ஊழியக்காரி கூடயே இருக்கணும் கர்த்தர் விரும்புவான். அப்ப யாரை குறித்தாவது ஒரு பாரத்தை, ஒரு தரிசனத்தை உங்களுக்காக ஜெபின் கர்த்தர் சொல்லி அவர்களை குறித்து எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின பின்பு என்ன நடக்கும்னா, அந்த குறிப்பிட்ட நபரை குறித்து அந்த தரிசனமும் சொப்பனமும் வெளிப்பாடுகளும் இந்த ஊழியக்காரனுக்குள் எப்போதும் நிறைந்திருக்கும். அது ஒரு பெரிய பிரஷராக, அது ஒரு பெரிய பாரமா மாறி, அதன் பின்பு அந்த ஊழியக்காரனால் நிம்மதியா சாப்பிட முடியாது. சாப்பிட உட்கார்ந்தா அந்த குறிப்பிட்ட நபரை குறித்து நினைவு வரும். வெளியில போனால் இவர்களை குறித்து யோசனை வரும். சூத்திரம் வேற எங்கேயாவது பிரசங்கம் பண்ணா கர்த்தர் இவரை குறித்து இந்த வார்த்தையில சொன்னாரே, இதை சொல்லணுமா வேண்டாமா? இப்ப என்ன நடக்கிறது? ஒரு பக்கம் தேவன், மறுபக்கம் ஓபாவை போல பின்வாங்குகிற தேவ பிள்ளை. கர்த்தர் இந்த ரெண்டு பேருக்கு நடுவிலே தேவனுக்காய் நிற்கிற தேவ மனுஷன் நெருக்கப்படுகிறார். இப்ப இந்த ஊழியக்காரன், தேவனோடு நடக்கிற ஊழியக்காரனுக்கு எப்ப தெரியுமா விடுதலை கிடைக்கும்? எந்த மனுஷனை குறித்து, எந்த மனுஷியை குறித்து கர்த்தர் என்ன வெளிப்பாடு சொல்லி இருக்கிறாரோ அதை போய் அவர்களுக்கு சொன்னதுக்கு பின்னாடிதான் இவங்களுடைய ஆத்துமத்துல ஒரு பெரிய பெருமூச்சு உண்டாகும். யாருடைய ஆத்துமத்துல? அந்த தேவனோடு நடக்கிற, தேவனுக்காக வாழுகிற அந்த தேவ மனுஷனுடைய ஆத்துமத்துல ஒரு பெரிய பெருமூச்சு உண்டாகும். இந்த தீர்க்கதரிசனம் வெளியே போயிடுச்சு, தேவனுடைய வார்த்தை வெளியே போயிடுச்சு, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. இல்லாட்டி அந்த மனுஷனுக்கு தேவனால் சொன்னது நடக்க வேண்டிய நடந்துருச்சு. ஒன்று, அந்த மனிதர்களுக்கு கர்த்தர் சொன்ன சிக்ஷையும் வேதனையும் உண்டாகணும். இல்லாவிட்டால் கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லப்படணும். ரெண்டுல ஒன்று ஆனதுக்கு பின்புதான் இந்த ஊழியக்காரனுடைய ஆவியிலே ஒரு விடுதலை. இப்ப நடக்கிறது என்ன? அந்த குறிப்பிட்ட தேவ பிள்ளைக்கு ஜெபிக்கும்போது எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லிட்டார். ஆனா அவன் திடீர்னு பார்த்தா ராத்திரி 1:30 மணிக்கு கர்த்தர் நினைவுபடுத்துறார், நீ அவனுக்காக ஜெபி. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பகல் நான் பிரயாணத்துல இருக்கிறேன். அந்த பிரயாணத்துல அவரை குறித்த ஒரு ஏக்கம். உடனே அவனுக்காக போராடு. ஆனா எதுவுமே நான் போன் பண்ணக்கூடாது, நான் பேசக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. தேவன் சொல்லாத பட்சத்துல எதுவும் தெரிவிக்க கூடாது. இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? அந்த ஒரு விசுவாச மனுஷன், வேற யாரோ பெரிய அப்போஸ்தலர் கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது, ஊழியத்துக்கு ரொம்ப பெரிய எந்த உதவியோ பெரிய அஸ்திபாரமும் கிடையாது. ஆனா ஒரு தேவ பிள்ளை. இப்ப அவர் நிமித்தமாக இங்கு மகா போராட்டம். இப்ப என்னுடைய ஆவி என்ன சொல்லுது தெரியுமா? நீ வரவேண்டிய பயணத்திலே நீ என்னோடு கூட வந்திருந்தால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மையை உனக்கும் செய்வேன். ஆண்டவர் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கென்று சில நன்மையை வச்சிருக்கார். ஆண்டவர் இந்த இருட்டோட ஜபத்துக்கென்றும் இரவுக்கிற ஜபத்துக்கென்றும் தினந்தோறும் ஆராதனைக்கென்றும் சில நன்மையை வச்சிருக்கார்.
இந்த நன்மை யாருக்கு கிடைக்கும்னாக்கா, இந்த என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்கிறபடி, நீ எங்களோடு கூட வந்தால், எங்களோடு கூட வந்தால் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேருடைய சிந்தை இந்த தொடர்ந்து வருகிறதுலதான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது, போராட்டம் இருக்கு. கொஞ்ச நாள் இங்கே, அடுத்த கொஞ்ச நாள் அங்கே, அப்புறம் கொஞ்ச நாள் வேறு ஒரு இடம், இப்படியே தவ்வி 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 ஒரு தவளை கிறிஸ்தவர்களாகவே மாறிவிடுகிறோம். எனக்கன்பான ஓமாக்களே, உங்களுக்கு வழிகாட்டினே ரகுவேல் என்கிற மோசத்திலுள்ள தேவ மனுஷனை, ஆசாரியனை பாருங்கள். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர்? தேவனுக்காக ஆசாரியத்துவத்தை பண்ணினவர். தன் பிள்ளைகளை தன் தீர்க்கதரிசிகளுக்கு சந்தேகமே இல்லாமல் திருமணம் பண்ணி கொடுத்தவன். தன் மருமகனுக்கு உட்கார்ந்து அருமையான ஆலோசனை காட்டி வழி காண்பித்தவன். இப்படி நல்ல மனுஷனிடத்திலிருந்தும் நல்ல தேவ பிள்ளையிடத்திலிருந்து வந்த நீங்கள் இப்போது உங்க சுய எண்ணத்துக்கு இடம் கொடுப்பது என்ன? சுய விருப்பத்துக்கு இடம் கொடுப்பது என்ன? நான் வரக்கூடாது என்கிற வார்த்தையை சொல்லுவதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் சொன்னாரா நீ போகக்கூடாது என்று? ஆண்டவர் சொன்னாரா பின்பற்றாத என்று? ஆண்டவர் சொன்னாரா இது உன் ஊழியம் அல்ல, இது இடமில்லை என்று சொன்னாரா? ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றுமே உங்களுக்கு வரவில்லை. ஆனால் நீங்களாக பெற்ற அனுபவத்தை வைத்து இப்படி ஆகிவிடும், அந்த சிக்கல் வந்துவிடும், பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி சுய விருப்பத்துக்கு சுய எண்ணத்துக்கு இடம் கொடுக்கிறீர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சுயம் முதலாவது கிறிஸ்துவுக்காக சாவ வேண்டும். அந்த சுயம் முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக சாக வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 14:15. ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி. ஓபா மட்டும் துரத்தி. இந்த ஓபாவிலே இங்கு ரெகுவேலுடைய மகனுடைய பேரும் ஓபா தான். ஆதியாகமத்தில் இருந்த ஒரு இடத்தின் பேரும் ஓபா தான். கர்த்தர் நல்லவை. இதே ஓபா என்ற பெயரிலே இன்னொரு மனுஷனும் உண்டு, கடந்து போட்டு. இப்போ இந்த ஓபா என்கிற இடத்தை குறித்து ஒரு வசனத்தை தான் ஆதியாகமம் 14:15 பார்க்கிறோம். அந்த இடத்தை குறித்து ஓபா வாசிக்கும் போது என்ன சொல்றோம்? அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு போராடுகிற சிந்தனை போராட்டத்தை முதலாவது துரத்துங்கள் மகளே. எப்ப பார்த்தாலும் சிந்தனையில ஒரு போராட்டம், எண்ணத்துல ஒரு போராட்டம், யோசனை ஒரு போராட்டம். நல்ல ஜெபிக்கிறீங்க, நல்ல பைபிள் வாசிக்கிறீங்க, கர்த்தருடைய செய்தியை கேட்கிறீங்க, முடிஞ்சதை கர்த்தருக்காக தியாகம் பண்றீங்க. நல்ல தேவனோடு இருக்கணும், தேவனோடு வளரணும், தேவனுடைய ராஜ்யத்தை அடையணும். நான் மட்டும் இல்லை, என் வீட்டாரும் எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர்களும் பரலோகத்துக்கு வரணும்னு விரும்புறீங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனா எனி டைம் உங்களுடைய சிந்தனையானது உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஓபாவா இருந்தா நீங்க தான் துரத்தணுமே தவிர ஓபாவை அங்க இருக்கிற சக்திகள் துரத்தக்கூடாது. அதுக்குத்தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த துரத்துற வேலையே வேண்டாம்னாக்கா என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறபடி நீ என்னோடு கூட வா, எங்களோடு கூட வாருங்கள். இங்க உங்களுக்கு சில நன்மையா தெரியும், சில ஆட்களுடைய நடவடிக்கைகள் மகா அவலட்சணமாகவும் அருவருப்பாகவும் தெரியும்.
சிலர் பேசுகிற பேச்சு தீமையாயிருக்கும். சிலர் நடந்து கொள்ளுகிற வாழ்க்கையின் அனுபவங்கள் எதிர்மறையாயிருக்கும். நீங்க நினைச்சது மாதிரி இருக்காது. ஆனா உங்களுக்கு ஒரு மெய்ப்பெண், உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியை வைத்திருக்கிறாரே, அந்த மெய்ப்பனை பாருங்க, இந்த தீர்க்கதரிசியை பாருங்க, இந்த வழிகாட்டியை பாருங்க. அந்த மனுஷனை, அந்த மனுஷியை கர்த்தர் எப்படி நடத்துகிறார், அந்த நடத்துதலுக்கு இடம் கொடுங்கள். சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்காதீர்கள். மோசையோடு கூட இந்த எல்லாருமே நல்லவர்கள் கிடையாது. அந்த மோசையோடு கூட இருந்தவர்கள், கூட இருக்கிறவர்களை பார்த்தவர்கள் மோசையோடு வந்ததும் கிடையாது, முடியாது. ஆனால் மோசையை பார்த்தவர்களும், மோசையின் மூலமாய் தேவனை பார்த்தவர்களும் அந்த பிரயாணத்திலே தொடர்ந்தார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இது 32ஆம் வசனத்துல ஓசத்திரம் மோசை அழைக்கிறான். ஆனா 33ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க, அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் எங்க விட்டு போறாங்க? கர்த்தருடைய பர்வதத்தை விட்டுட்டு. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்த்த இடம் அது ஒரு பர்வதம், அதுவும் அது கர்த்தருடைய பர்வதம். இந்த கர்த்தருடைய பர்வதத்துல நீங்க இருந்தீங்கன்னா இடி வரும், மின்னல் வரும், அக்கினி வரும், புகைக்காடு வரும், தேவ சத்தம் வரும். ஆண்டவரே இறங்கி வருவார். நீங்க அவரோடு நெருங்குவீர்கள், அவரோடு பேசுவீர்கள், அவரோடு கூட இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்னைக்கு காலில் ஆண்டு கொடுத்த வார்த்தை நன்மையின்படியே, நன்மையின்படியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓபா என் கூடயே, எங்க கூடயே வா. நீ வரும்போது எங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். எங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதுல ஒரு பகுதி உனக்கும் கொடுக்க. எங்களுக்கு வெளிப்பாடு வருதா, அந்த வெளிப்பாட்டை உங்களுக்கு சொல்றோம். எங்களுக்கு வாக்குத்தத்தம் வருதா, அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தரோம். எங்களுக்கு தீர்க்கதரிசனம் வருதா, அந்த தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொல்றோம். எங்களுக்கு கர்த்தர் பொருளாதாரத்தை கொடுக்கிறாரா, உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் பங்கு நன்மையை கொடுக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மையின் படியே உங்களுக்கும் இந்த ஊழியமானது நன்மை செய்யும். தண்ணீரின் மேல் விழுந்த இலையை போல தடுமாறி கொண்டிருக்காதீர்கள். தண்ணீரின் மேல் விழுந்த இலையை போல அக்கறைக்கு போகலாமா, இக்கரைக்கு போகலாமா என்று யோசிக்காதீர்கள். இலையானது தண்ணீரின் மேல் இருக்கக்கூடாது, அது மரத்தோடு ஒட்டி இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிற மரத்தை விட்டுட்டு குளத்து தண்ணி, குட்டை தண்ணி, கிணத்து தண்ணி, வாய்க்கா தண்ணி விழுந்துகிட்டு அடிக்கிற காற்றுக்கு ஏற்றபடி மிதந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் மேல் விழுந்த இலை மிதக்கிறது போல நிறைய கற்பனையில மிதக்கிறாங்க, நிறைய சுய யோசனையில மிதக்கிறாங்க, நிறைய சிந்தனையில மிதக்கிறாங்க. அவங்களாகவே யோசிச்சு 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 கடைசி அந்த யோசனையில ஒரு வீணராகவும் போய்விடுகிறாங்க. ஆனா இலையானது தண்ணீர் மேல் இருக்கக்கூடியது கிடையாது, அது மரத்தோடு இருக்க வேண்டும். மரத்தோடு இருந்தால்தான் அந்த இலைக்கென்று ஒரு கிளை இருக்கும், அந்த கிளைக்கென்று ஒரு நுனி இருக்கும். அந்த நுனிக்கு பேர் கொப்பென்று மாறும். அந்த கொப்பானது பெரிய கிளையாய் மாறும். அந்த கிளைதான் மரத்தின் ஒரு பகுதியாய் மாறும். இன்னைக்கு நிறைய பேர் மரத்திலிருந்து கீழே விழுந்து போய் என்ன செய்வதென்று யோசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த என்னாகமம் 10:32 படி நீங்க எங்களோடு கூட வாருங்கள். தொடர்ந்து வாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாய் வாருங்கள். அப்படி வந்தால் இந்த 32ஆம் வசனம் சொல்லுது, 2 வித நன்மை கிடைக்கும். உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். அந்த 2 வித நன்மை என்ன தெரியுமா? ஒன்று,
கர்த்தர் செய்கிற நன்மை கிடைக்கும். இரண்டாவது, எங்களுக்கு இருக்கிற நன்மையும் நாங்கள் கொடுப்போம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் செய்கிற நன்மை, ஊழியக்காரன் செய்கிற நன்மை. இந்த ரெண்டு நன்மை எதை குறிக்க தெரியுமா? கர்த்தர் செய்கிற நன்மை என்பது வானத்திலிருந்து அருளப்படுகிற ஜீவ மன்னாவாகிய உன்னதமான நன்மை. ஊழியக்காரன் செய்கிறது நன்மை என்ன தெரியுமா? அந்த உத்தமத்தையும் உண்மையும் பார்த்துட்டு, ஐயோ என்னுடைய விசுவாசி, என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய தெய்வ பிள்ளை, என்னுடைய பங்காளர் என்னோடு கூட பிரயாணம் பண்ணினு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கப்படுகிற ஜெபம், உங்களுக்காக பண்ணப்படுகிற பரிந்து பேசுதல், உங்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர், இதுதான் ஒரு ஊழியக்காரன் கொடுக்கிற பங்கு. ஊழியக்காரன் நன்மை செய்வான், ஊழியக்காரன் உதவி செய்வான், ஊழியக்காரன் பங்கு கொடுப்பான் என்று சொன்னால், இவர் காணிக்க கொடுப்பாரா, இல்லாட்டி எனக்கு சம்பளம் கொடுப்பாரா, இல்லாட்டி இவர் ஏதோ ஞாபகமா பெரிய பொருள் வாங்கி கொடுப்பாரா சொல்ல நினைக்கிறீங்க. அப்படி அல்ல, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஒரு ஊழியக்காரன் மற்றவர்களுக்கு செய்கிற நன்மையிலேயே பெரிய நன்மை என்னன்னா, தன்னோடு இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபந்தான் முதல் நன்மை. அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் சொல்ற போதெல்லாம் வடிக்கிற கண்ணீர் தான் அந்த ஊழியக்காரன் ஜனங்களுக்கு செய்கிற இரண்டாவது நன்மை. ஓசத்திரம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை ஒளிவு மறைவு இல்லாம ஜனங்களுக்கு போதிக்கிற அந்த ஊழியக்கார போதிக்கிற போதனை தான் அவன் அந்த ஜனங்களுக்கு செய்கிற மூணாவது நன்மை. ஓசத்திரம் அப்புறம் சமயம் வாய்க்கும் போது இந்த ஊழியக்கார அந்த ஜனங்களை பார்த்து கழுத்தை கட்டிக்கிட்டு அழுது அவங்களோட உட்கார்ந்து அப்பம் பொசிட்டு அவங்க காரியத்தை கேட்கலாம் பாருங்க. இது அந்த ஊழியக்காரன் ஜனங்களுக்கு செய்கிற நாலாவது நன்மை. ஊழியக்காரன் வரக்கூடிய நன்மை என்பது இப்படிப்பட்டது. அவன் உடனே வண்டி வாங்கி கொடுப்பான், வர்ற காணிக்கையில கொடுப்பான், இந்த சோபம் கிடைச்சிரும், இல்லாட்டி அதை செய்ய போறான், இதை பண்ண போறான் கிடையாது. அப்படி ஒரு ஊழியக்காரனால் பொருளாதாரத்தில் வருவது அது சரியானதும் கிடையாது. அப்ப ஒன்று, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும், அது உன்னதத்தின் ஆசீர்வாதமாய் மாறும். இரண்டாவது, ஊழியக்காரனிடத்திலிருந்து நன்மை வரும், அது உங்களுக்காக அழுவதும் கண்ணீர் வடிப்பதும் ஜெபிப்பதும் போதிப்பதும் உங்களை காத்துக்கொள்வதும் உங்களை சீர்படுத்தும். இது எல்லா ஊழியக்காரனிடத்திலிருந்து தேவ ஜனங்களுக்கு கிடைக்கிற நன்மை. இந்த இடத்துல நீங்க எத்தனை பேர் முழிச்சிருந்து கேட்கறீங்க, ரொம்ப கவனமா கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப மன துக்கமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அந்த மன துக்க காரியம் ஒருவேளை கர்த்தர் தான் அப்படி நடத்துறாரா என்ன எனக்கு தெரியல. எனக்கு இருக்கிற மன துக்கம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு போதிக்கிறவனா கர்த்தர் இந்த சிறியவனாக என்னை மாற்றி இருக்கிற, வசனங்களை வியாக்கியானப்படுத்தக்கூடியவனாய் மாற்றி இருக்கிற, நமக்கென்று ஒரு திரள் கூட்டத்தையும் கொடுத்திருக்கார், அநேகருக்கு ஒரு தகப்பனா வச்சிருக்கார். ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, என்னைய நடத்துறதுக்கு ஒரு தேவ மனுஷன் இல்லையே. இந்த வசனத்தை எடுத்து இப்படி பிரசங்கிக்கணும், இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கணும், இந்த நாட்கள்ல இப்படி கூட்டம் வைக்கணும், இப்படி ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும், நீ இவங்களுக்கு இப்படி ஜெபிக்கணும், அவங்களுக்கு அப்படி ஆலோசனை சொல்லணும், இது பண்ணவே கூடாது, தப்பு, இது பண்ணுவது கர்த்தருக்கு விரோதம், இது வேதத்தில் சரி கிடையாது, நீ இப்படி பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஆலோசனை கொடுக்க என் தலைய குட்ட எனக்கு சொத்து புத்திமதி சொல்லுவதற்கு ஒரு தகப்பனை தேடுகிறேன், அல்லது வயது முதிர்ந்த நல்ல வல்லமையான ஊழியம் செய்கிற ஒரு வயது முதிர்ந்த தாயை தேடுகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சொந்தரம் நல்ல வேதத்திலும் வசனத்தில் தேறினவர்களும் நல்ல ஆவிக்குரிய அனுபவத்திலே கர்த்தரோடு ஜீவிக்கிறவர்களுமான அப்படிப்பட்ட ஒரு நபரை தேடி இன்றளவும் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் உண்டு, யார் எது சொன்னாலும் அது உடனே அல்ல தட்டுவதோ புறக்கணிப்பதோ கிடையாது. அது முதலாவது ஏற்றுக்கொள்வேன், உடனே அதை செயல்படுத்த மாட்டேன், அது உண்மைதான், சொல்றதெல்லாம் செயல்படுத்த மாட்டேன். ஆனா யார் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டேன்,
கேட்டுவிட்டு அப்போ வைத்து அப்படியே மாடானது தீனியை அசை போடுவதை போல அப்படியே தேவ சமூகத்தில் அசை போடுவேன். இவங்க இப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி கற்று அறிவிச்சாங்களே, இந்த காரியத்தை சொன்னாங்களே, அவங்க சொன்னது சரிதானா, நீ ஆவியில வச்சு அப்படியே நிதானிக்கவும் தீர்மானிக்கவும் அப்படியே ஆவியோடு கூட சிந்திக்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் அந்த நான் ஆவியில வச்சு சிந்திச்சு நான் அசை போடுறதும் அதை பார்த்துட்டு அதுல இருந்து கர்த்தர் சொல்ற ஒண்ணு வரும். அந்த ஆண்டவரிடத்திலிருந்து ஒண்ணு வந்த பின்புதான் அதை உடனே செயல்படுத்துவேன். ஆண்டவரிடத்தில் வராத எந்த காரியமானாலும் அப்படியே விட்டுருவேன். ஆனாலும் எனக்கு இருதயம் ஏங்குகிறது, ஓ என் வயது மிஞ்சின, ஓ நல்ல ஒரு ஆவியானவரோடு நடக்கிற, நல்ல வேதத்தை அழகாய் கற்றுக் கொடுக்கிற, ஓ சரியாய் உள்ளத உள்ளபடி சொல்லுகிறேன் ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவான் ஒன்று கிடைத்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். இன்றைக்கும் என் இருதயம் ஏங்குகிறது. நான் தேறினவனாக நினைத்ததே கிடையாது. இது பரிசுத்தாவியானவருக்கு உண்மை, சத்தியத்திலும் சத்தியம். ஓ நல்ல முன்னேறி விட்டதாக நான் முடிவெடுத்ததும் கிடையாது. அதனால்தான் அடிக்கடி தாழ்மையோடு சொல்லுவேன், இந்த சிறியவன், இந்த எளியவன் என்று சொல்லுவேன். காரணம், இன்னும் நான் தேறுவதற்கும் வளருவதற்கும் எவ்வளவோ இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஓபாவை போல நான் வரக்கூடாது என்று சொல்லாதீர்கள். ஓபாவை போல என் தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லாதீர்கள். ஓபாவை போல என் இனத்தாரிடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லாதீர்கள். அப்படி நீங்கள் சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய பர்வதத்தை இழக்க வேண்டியதாய் வரும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ நன்மையின்படியே என்கிற வார்த்தை 2 இடத்துல வருகிறதாக சொன்னேன். அதுல ஒரு வார்த்தை தான் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த நன்மையின்படியே என்கிற வார்த்தை வேதத்துல இன்னொரு இடத்துல வரும். அந்த வரக்கூடிய வார்த்தை என்ன, அது எங்கே வருகிறது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 6:7 வாசிக்கிறேன், கவனிங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்திலிருந்து பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கேற்ற நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. இங்கு ஆவியானவன் நன்மையின்படியே என்கிற வார்த்தைக்கு ரொம்ப அழகான ஒரு பல வார்த்தையை சொல்றார் பாருங்க. எபேசியர் 6:7 சொல்லுகிறது, நன்மையின்படியே கர்த்தரிடத்திலிருந்து பலனை அடைவார்கள். ஆமென். அங்கு நன்மையை செய்வோம், நன்மையை கொடுப்போம் என்று மோசே சொன்னான். இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நன்மைக்கேற்ற பலனை அடைவார்கள். இந்த காலை வேளையிலே இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு ரொம்ப அதிக அன்பான என் அன்பு விசுவாச தேவச்சனங்கள், என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பு போதக பிதாக்களுக்கு சொல்லுகிறேன், இந்த எபேசியர் 6:7 கர்த்தர் இந்த நன்மையின்படியே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க விரும்புகிறார். பலனை கொடுக்க விரும்புகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் என்று ஆண்டுடைய பெயரை சொல்லி நான் சொல்ல வேண்டிய, கடிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. அது என்ன சத்தியம்? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யும். தயவு செய்து நீங்க தானம் பண்ணுவதா இருந்தாலும், தர்மம் பண்ணுவதா இருந்தாலும், காணிக்க கொடுக்கிறதா இருந்தாலும், தசோபாவம் கொடுக்கிறதா இருந்தாலும், பொருள் வாங்கி தருவதா இருந்தாலும், ஜெபிக்கிறதா இருந்தாலும், வந்து பராமரிக்கிறதா இருந்தாலும், ஊழியக்காரனுக்கு சலக்கரணை பண்ணுவதா இருந்தாலும், மனுஷனுக்காக அவரை எனக்கு பிடிக்கும் அதனால செய்றேன், இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால செய்றேன், ஐயோ அவங்க பேச்சு பிடிச்சிருக்கு அதனால செய்றேன், இவங்க சொல்றதெல்லாம் பிடிச்சிருக்கு அதனால செய்றேன். இப்படி மனுஷத்துவத்தின் மீது பிரியம் வைத்து அதை கொண்டு வந்து ஊழியத்துல கலக்கவே கலக்காதீர்கள்.
நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு செய்கிற நன்மை எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? ஓ, இதெல்லாம் ஊழியம் கிடையவே கிடையாது. ஊழியம் என்பதே மனுஷர்களுக்கு ஏற்றபடி செய்யக்கூடியது ஊழியம் கிடையாது. அது கர்த்தருக்கென்றே நல்மனதோடு செய்வது பேர் தாங்க ஊழியம். கர்த்தருக்குன்னு செய்யறது மட்டும் இல்லை, அந்த கர்த்தருக்குன்னு செய்யற நேரத்துல உங்க மனசாட்சி நல்ல மனசாட்சி முறுமுறுப்போடு நீங்க சொல்ற கர்த்தர் நல்லவே. அவங்க 20 நாள் உபவாசம் போட்டாலும் அந்த ஜெபம் கேட்கப்படவே கேட்கப்படாது. நீங்க மன வருத்தத்தோடும் வெளியே சொல்லாம உள்ளத்துல பலவிதமான சந்தேகத்தை வச்சுக்கிட்டு, ஓ, ஊழியக்காரனுக்கு தேவ பிள்ளைக்குன்னு சொல்லி கொடி பிடிக்கிறவர் இருந்தாலும் நீங்க பிடிக்கிற கொடி கூட அங்க பறக்கவே பறக்காது. இங்க தேவை நல்ல மனசாட்சி. முறுமுறுப்போடு தயவு செய்து எதையும் செய்யாதீங்க. நம்ம கொடுக்கிறோம், அவன் திருடிடுவான், அவன் ஏமாத்திடுவான், அவன் எடுத்துருவான், வேற எதுக்கு செலவழிச்சிருவான், வாயில தான் சொல்லுவான், கிரியையில அப்படி இருக்காது. சந்தேகப்படாதீங்க. ஓ, நீங்க செய்ய வேண்டியது நல் மனசாட்சியோடு செய்ய வேண்டியது செஞ்சிருங்க. நீங்க நடப்பிக்க வேண்டியது நடப்பிச்சிருங்க. அது போற இடத்துல போனதுக்கு அப்புறம் அது அவர்களாச்சு கர்த்தராச்சு. ஆனா நீங்க செய்த நல் மனசாட்சியோடு செய்ததற்கு ஓ கர்த்தர் நல்லவே. எபேசியர் 6:7 படி அவர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பா. அது நன்மையின் பலனை கொடுப்பா. சில ஊழியங்களுக்கு, சில ஜனங்களுக்கு நம்ம ஊழியத்திலிருந்து நல்ல உதவி பண்றோம், இல்லாதப்பட்டவர்களுக்கு உதவி பண்றோம். நம்முடைய சக்திக்கு மிஞ்சி, நான் தைரியமா கிருபையை முன்னிட்டு சொல்வேன், சக்திக்கு மிஞ்சி பெரும் தொகைகளை பெரும் காரியங்களை செய்யறோம். ஆனா அது செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எந்த அளவுக்கு என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, அவங்க அதுக்கு என்கிட்ட எந்த அளவுக்கு நன்றி காட்டுறாங்க, அவங்க என்னை நேசிக்கிறாங்களா இல்லையா, ஒரு முறையாவது என்கிட்ட வந்து அதுக்கு என் கை பக்கத்திலே கால் பக்கத்துல இருக்காங்க, இது எதையுமே யோசிக்கிறது கிடையாது. என்னுடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், விதைக்கிறது ஒண்ணுதான். இந்த SSK சாமுவேலுடைய வேலை. என்கிட்ட கர்த்தர் ஒரு கூடையை கொடுத்திருக்கார். அந்த கூடைக்கு பேர் ஊழியம் என்கிற கூடை. இந்த ஊழியம் என்கிற கூடையில சில நேரத்துல நெல் விதையை வைக்கிறார், சில நேரத்துல கோதுமை விதையை வைக்கிறார், சில நேரம் வார்கோதுமை விதையை வைக்கிறார், சில மரக்கன்றுகளுடைய விதையை ஏதோ விதைய அப்பப்போ வைக்கிறார். என் வேலை ஒன்னே ஒண்ணுதான், விதைக்க வேண்டியது விதைச்சுக்கிட்டே போக வேண்டியது. விதைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓசத்தை அது முளைச்சிருச்சா, அது வளர்ந்துருச்சா, அது அங்கேயே செடி ஆயிருச்சா, அது அப்புறம் மரம் ஆயிடுச்சா, அதெல்லாம் என் வேலை கிடையாது. பைபிள் சொல்றது, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். என் வேலை விதைக்கிறது. ஓ, ஆனா அந்த பலனை கொடுக்கிறது கர்த்தர். எனக்கு சொல்ற பைபிள் படி நான் பேசல, என் அனுபவத்தின்படி பேசுறேன். எனக்கு ஒரு குருட்டாம்போக்கு நம்பிக்கை உண்டு. எனக்கு இருக்கிற குருட்டாம்போக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம கர்த்தரையே நம்பி இருக்கிறோம், கர்த்தரையே சார்ந்து இருக்கிறோம், கர்த்தருக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அவர் நடத்துவார், அப்போ அவர் போஷிப்பார், நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் அவர் சந்திப்பார் என்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் மனிதர்களிடத்திலிருந்து வருகிற அந்த சேமத்தை எதிர்பார்க்கிறதை விட இந்த எபேசியர் 6:7 சொல்லுகிறபடி ஓ கர்த்தரிடத்திலிருந்து பலனை அடைகிறதை தான் விரும்புகிறேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இடராமல் பல லட்சங்கள் நெருக்கடி வரும், பல லட்சங்கள் ஓசத்திர குறைவுகள் வரும், ஆனாலும் கண்மூடி வாய்மூடி சோத்தரித்து அப்படியே இருக்கும் போது அதிசயமாய் கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நன்மையின்படியே நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா ஓபாவை போல வரமாட்டேன் என்று சொல்லக்கூடாது, ஓபாவை போல சுய தேசத்துக்கு போகிறேன் என்று சொல்லக்கூடாது,
ஓபாவை போல என் ஜனத்தாரை பார்க்க போறேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் வச்ச இடத்துல உறுதியா நில்லுங்க. சுத்திரம் அந்த மோசே அழகா சொல்கிறான், நீ வனாந்தரத்தின் பாதைகளை அறிந்திருக்கிறாய். உங்களை கர்த்தர் இந்த ஊழியத்துல கொண்டு வந்திருக்கிறாரே, வச்சிருக்கிறார்னா உங்களுக்கு சில தாளந்துகள் உண்டு மகனே மகளே, உங்களுக்கு சில திறமைகள் உண்டு. அந்த திறமைய, அந்த ஊழியத்தை, அந்த கிருபையை நீங்க கர்த்தருக்காக பயன்படுத்தணும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படி இங்க பயன்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். கர்த்தர் நல்லவே. அப்படி பயன்படுத்தும் போது அதற்கேற்ற உங்க மூலமா சிலருடைய சிக்கல்கள் மாறும். கர்த்தர் நல்லவே. உங்க மூலமா சிலருடைய பிரச்சனைகள் தானாகவே விலகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த ஓபாவை போல நான் மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களாய் மோசையை போன்ற தீர்க்கதரிசி விட்டுட்டு போறது, நல்ல உடன்படிக்கை பெட்டியாகிய சத்திய பிரமாணத்தை விட்டுட்டு போறது, ஆசாரியர்கள் ஏராளம் இருக்கிற ஐக்கியத்தை விட்டுட்டு போறது, இதெல்லாம் தேவனுக்கு அடாத காரியம். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவர் கொடுத்த இந்த பர்வதத்திலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பலனை அடைவீர்கள். திரும்பவும் சொல்லிவிடுகிறேன், எஸ்எஸ்கே சாமுவேல் மூலமாக உங்களுக்கு நன்மை வரும். எஸ்எஸ்கே சாமுவேல் மூலமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுவதற்கு இந்த எஸ்எஸ்கேயின் இடத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு காலம் எஸ்எஸ்கே சாமுவேலை நம்பாதீர்கள். ஆனா கர்த்தர் கொடுத்த பர்வதத்தில் நிலைத்திருந்து நீங்க தொடர்ந்து வந்தால் எபேசியர் 6:7 கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெறுவீர்கள். கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெறுவீர்கள். அந்த வார்த்தையை வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவே 7வது வசனம். அதற்கு முன்பாய் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை வசனத்தை வாசிச்சுறேன். எபேசியர் 6:6 மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தயவு செய்து மனுஷனுக்கு பிரியமா எதையுமே பண்ணாதீங்க. கர்த்தர் நல்லவே. அதுல தேவனுக்கு பங்கு இருக்குதா? தேவனுடைய ஊழியத்துக்கு பங்கு இருக்குதா? கர்த்தருடைய ஜீவியத்துக்கு பங்கு இருக்குதான்னு பார்த்து அதன்படி செய்யுங்க. கர்த்தர் நல்லவை, கர்த்தர் நல்லவை. 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவார்கள். சோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து பலனை அடைவார்கள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து அந்த நல்ல பலனை நீங்க பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சொல்கிறோம், அந்த கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கிற அது எல்லா நன்மையும் சேமமும் ஆமென்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு உண்டாவதாக, உங்களுக்கு கிடைப்பதாக. தேவன் அதை உங்களுக்கு தந்தருளுவாராக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது ஒரு காலம் மாறாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் உங்கள் யாவரோடும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஓபாவை போல திரும்பி போகிறவனாக அல்லது சுயதேசம் கர்த்தர் நல்லவே சுய ஜனம் என்று சொல்லி போகிறவர்களாய் அல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெரும் அளவுக்கும் நான் பொறுமையாயிருப்பேன். மனுஷருக்கு பிரியமாய் ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
Todrom, 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 todrom. Ribalaga dagada gandu dikara bodu dagandi kanna tatada bodu dagakka kalla dakka ka anga kala dakka kala tekkalla anga dada dekkara bodu dagada bida ragada radiya எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தரே திருவுளம் பற்றி எங்களுக்கு கிடைக்கிற நன்மையின் படியே என்கிற 2 வசனத்தை கர்த்தர் கொடுத்து, ஆண்டவரே கர்த்தர் நல்லவன், ஓபா என்கிறவன் அந்த நன்மையை இழந்தான் என்பதையும், அப்போஸ்தலனாகிய பவுலோ அந்த நன்மையை அனுபவித்தான் என்பதையும் நீ கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சுய மாமிசங்கள் மறைக்கப்படட்டும். எபேசியர் 6:6 வாசிக்கிறபடி மனுஷருக்கு பிரியமாய் ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய்ய கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவார் என்ற வார்த்தையின்படி தயவையும் பெற உதவி செய்யும். விசேஷமாய் இன்றைக்கு அதிகாலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்தே ஊழியக்காரர்கள் முதல் விசுவாசிகள் வரை, பெண்கள் முதல் ஆண்கள் வரை, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரு தகப்பனாய் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். எபேசியர் 6:7 கர்த்தரிடத்திலிருந்து இவர்களுக்கு அந்த நன்மை உண்டாவதாக, கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவரே பலனை அடைவார்களாக, கர்த்தரிடத்திலிருந்து அந்த நற்பலன் வந்து கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நல் மனசாட்சியை தாரும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.